அதாவது சிறுநீரக மோசடி தொடர்பான விவகாரத்தை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்து பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராகத்தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனு தற்பொழுது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. கிட்னி முறைகள் தொடர்பான வழக்கை விசாரிக்க தென்மண்டல் ஐஜி பிரேமானந்த் சிங்கா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த குழுவின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. அதைத்தான் மேல்முறையீடாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது சிறுநீரக கடத்தல் மோசடி அந்த சிறப்பு புலனாய்வு குழு அந்த சிறுநீரக கடத்தல் மோசடியை விசாரிக்க நாம் பார்த்தது போல அந்த விசாரணையோட நோக்கம் என்னவென்றால் சட்டவிரோத சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதுபோல மனித உறுப்பு கடத்தல் மற்றும் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவ முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகளை தான் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நாமக்கல் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள ஏழை தொழிலாளர்கள் சிறுநீரகங்களை விற்பனை செய்ய தவறாக வழிநடத்தப்பட்டதாக தான் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது தொடர்பாகத்தான் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த பொதுநல மனுவின் அடிப்படையில் தான் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தான் இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தமிழக அரசை பொறுத்தவரையிலும் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்திருந்தது. அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் KJ மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டதால் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று கேள்வி எழுப்பினார்கள். தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது, விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது சிறப்பு அமைக்கப்பட்ட உத்தரவில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று நீதிபதிகள் கூறினார்கள். தமிழக அரசை பொறுத்தவரையில் சிறப்பு விசாரணை குழு விசாரணை மேற்கொள்வதற்கு ஆட்சேபனை இல்லை. அதே வேளையில் நீதிமன்ற பதிவாளர் என்ன கூறினால் நாங்கள் தான் அதிகாரிகளை தேர்ந்தெடுப்போம் என்று கூறுகின்றார். இது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்று தமிழக அரசு தெரிவித்தது. ஏனென்றால் அவர்கள் அதிகாரிகளை மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே இருந்து தேர்ந்தெடுக்கும் ஒரு குழு அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நிர்வாக ரீதியாக சிக்கலை ஏற்படுத்தும். எனவே நாங்கள் 10 அதிகாரிகளுடைய பெயர்களை பரிந்துரை செய்கிறோம். அதிலிருந்து ஒரு சிறப்பு குழுவை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சிறப்பு விசாரணைக்குள் நடத்துவதற்கு நாங்கள் எடுத்து தெரிவித்து அதே வேளையில் அதிகாரிகளின் பெயர்களை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். அதிலிருந்து அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து நீதிமன்றம் குழு அமைத்தால் சரியானதாக இருக்கும். ஏனென்றால் தற்போது நீதிமன்றம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரிகள் 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் பல தொலைவான இடங்களில் இருந்து அவர்கள் வருகின்றார்கள். இது நிர்வாக ரீதியிலான சிக்கல்களை அரசுக்கு ஏற்படுத்தும். அதனால் தான் தமிழக அரசு தரப்பில் அதிகாரிகளுடைய பெயர்களை பரிந்துரைக்கிறோம், அதிலிருந்து நீதிமன்றம் குழு அமைக்கட்டும் என்று தமிழக அரசு சார்பில் கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது தமிழக அரசின் கோரிக்கை. ஆனால் உச்சநீதிமன்றம் தற்பொழுது அந்த கோரிக்கையினை நிராகரித்திருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அந்த உத்தரவில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று தற்பொழுது உச்சநீதிமன்றமானது கூறி தமிழக அரசுடைய மனுவினை தள்ளுபடி செய்திருக்கின்றது. அதே வேளையில் சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கூறியிருந்த சில கருத்துக்களை நீக்குவதாகவும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தற்போது சூழ்நிலையில் இந்த கிட்னி திருட்டு முறைகேடு விவகாரத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவை மாற்றி அமைக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோல இந்த விவகாரத்தில் CBI விசாரணை மேற்கொள்ள கோரியும் மேலும் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவும் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. ரித்திகா, விவரங்களுக்கு நன்றி மித்ரன். கிட்னி திருட்டு வழக்கில் SIT விசாரணை செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உத்தரவாதம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் மித்ரன் வழங்கியதை கேட்டோம்.